அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதிப்படை படத்தில் வரக்கூடிய அமாவாசை கேரக்டர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்குங்க. இது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதைத் தொடர்ந்து இன்னும் பரபரப்பான சுவாரஸ்யமான அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமைதிப்படை படத்தில் வரக்கூடிய அமாவாசை கேரக்டர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்ணியிருக்காரு. திமுக ஆட்சி இன்னும் 13 அமாவாசைகள் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதை விமர்சித்து கடுமையாக பதிலடியும் கொடுத்திருக்காரு செந்தில் பாலாஜி. அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2026 ஆண்டு நிச்சயம் அதிமுக ஆட்சியை கொண்டு வருவோம், திமுக ஆட்சி முடிவுக்கு வர இன்னும் 13 அமாவாசை தான் இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. அதற்கு எதிர்வினை ஆட்சியும் இருக்காரு செந்தில் பாலாஜி. அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி தமது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் நாம் முன்னுக்கு வரணும்னா நான் என்ன மனுஷன் என்ன ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருக்கணும். அமைதிப்படை படத்தில் வரக்கூடிய டயலாக் தான் இது. அதில் வரக்கூடிய அமாவாசை கேரக்டர் தான் எடப்பாடி பழனிசாமி. பலரை ஏறி மிதித்து ஊர்ந்து சென்று பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சிக்கு இன்னும் 13 அமாவாசை தான் இருக்கிறது அப்படின்னு நேற்று பேசியிருக்கிறாரு. ஆட்சியை இழந்த இந்த 4 ஆண்டு காலத்தில் அமாவாசையை உருட்டியே அரசியல் செய்து கொண்டிருக்கிறாரு பழனிசாமி. 2024 வருடம் சட்டசபைக்கும் தேர்தல் வரும். இன்னும் 27 அமாவாசைகள் மட்டுமே ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்க முடியும். மீண்டும் அதிமுக அரசு தமிழகத்தில் அமையும் அப்படின்னும் 2022 பிப்ரவரி சேலம் தாரமங்கலம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 28 அமாவாசைகள் மட்டுமே திமுக அரசு ஆட்சியில் இருக்கும் அப்படின்னும் எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டும் இருக்கிறாரு. திமுக ஆட்சியின் ஆயுட்காலம் 19 அமாவாசைகள் தான் நாட்கள் எண்ணப்படுகிறது அப்படின்னும் 2024 செப்டம்பர் 20 எக்ஸ்தல பதிவுலையும் பதிவிட்டிருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு அமாவாசைக்கும் பழனிசாமி கணக்கு சொல்லி கொண்டே இருக்கிறாரு. அமாவாசைகள் தான் கடந்து சென்று கொண்டிருக்கு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் புறமுதுகிட்டு ஓடும் 23ஆம் புலிகேசி பழனிசாமி இன்னும் 100 பௌர்ணமிகளுக்கு மாண்புமிகு தளபதி தான் முதலமைச்சராக தொடர்வார் அப்படிங்கிறத 2026 உணர்ந்து கொள்வார் அப்படின்னும் தெரிவித்திருக்காரு. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் சோழியங்கநல்லூர் தொகுதி கண்ணகி நகரில் நடைபெற்றிருக்கு. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பங்கேற்று உரையாற்றியிருக்காரு. அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சி முடிவுக்கு வர இன்னும் 13 அமாவாசை தான் இருக்கு அப்படின்னும் இந்த ஆட்சியில் 4 ஆண்டு காலம் முதல்வர் ஸ்டாலின் என்ன செய்தார், தன்னுடைய மகனை துணை முதல்வர் ஆக்கியது தான் அவர் செய்த சாதனை. போட்டோஷூட் செய்வார், வெறும் விளம்பரம் மட்டுமே. மக்கள் துன்பப்படும் போது ஓடோடி உதவி செய்வது தான் நல்ல அரசு. அது அதிமுக மட்டுமே. எதை கேட்டாலும் நிதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. திமுகவின் அறக்கட்டளையில் ஏராளமான நிதி இருக்கு, அதை எடுத்து மக்களுக்கு செலவு செய்யுங்க. கார் பந்தயம் தேவையா? ஏற்கனவே இருங்காட்டு கோட்டையில் கார் பந்தயம் நடத்த போதுமான இடவசதி இருக்கு. மக்கள் வரி பணத்தை உதாரியாக திமுக அரசு செலவு செய்கிறது அப்படின்னு விமர்சித்தும் பேசியிருந்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆட்சியை இழந்த இந்த 4 ஆண்டு காலத்தில் அமாவாசை என உருட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் செய்து கொண்டிருக்கிறாரு பழனிசாமி அப்படின்னும் அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது தொடர்பாக அவருடைய எக்ஸ்தல பக்கத்தில் ஜனவரி 19ஆம் தேதி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். அதாவது நாம் முன்னுக்கு வரணும்னா நான் என்ன மனுஷன் என்ன ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அமைதிப்படை படத்தில் வரக்கூடிய டயலாக் தான் இது. அதில் வரக்கூடிய அமாவாசை கேரக்டர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னும் சொல்லியிருந்தார். அந்த பதிவில்
பதிவுகளை வந்து பதிவிட்டும் இருந்திருக்காரு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து பெரிதும் வந்து ட்ரெண்டாகி வரக்கூடிய நேரத்தில் பார்க்கும் பொழுது ஆட்சியை இழந்து தவிக்கக்கூடிய பழனிசாமியை இன்னும் செந்தில் பாலாஜி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஒவ்வொரு எக்ஸ்தல பக்கத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து விமர்சனம் பண்ணிக்கொண்டே இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த விமர்சனம் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் வட்டாரத்தில் வந்து பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் வந்து ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த பல்வேறு தகவல்களும் பார்க்கும் பொழுது அடுக்கடுக்காக வெளிவந்து கொண்டே இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த நிகழ்வுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கனிம வள கொள்ளையை வந்து எதிர்த்த அதிமுக நிர்வாகி வந்து கொடூர கொலை செய்யப்பட்ட விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவில் கண்டனத்தையும் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஓபிஎஸ்ஸினுடைய ரகசிய திட்டம் அப்படிங்கிறத பற்றியும் எடப்பாடி பழனிசாமி எவ்வாறு முறியடிக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றியும் ஒரு கேள்வியும் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை எடப்பாடி அதிமுக புறக்கணிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் அந்த கட்சியை சேர்ந்த அதிமுக மாநகர மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளர் செந்தில் முருகன் சுயேட்சையாகவே களமிறங்கியும் இருந்தார். ஈரோடு அக்ரஹார வீதியைச் சேர்ந்தவர் செந்தில் முருகன். இவர் வந்து 2023 ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அணியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். ஆனால் சின்னம் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையால் அவர் தனது வேட்பு மனுவை திரும்ப பெற்றிருக்காரு. அடுத்த சில தினங்களில் ஏபிஎஸ் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தும் இருக்காரு. தொடர்ந்து அதிமுகவில் பயணித்து வரக்கூடிய செந்தில் முருகன் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக தலைமை புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த இடைத்தேர்தலை சுயேட்சையாக போட்டியிட மனு தாக்கலும் செய்திருந்தார். அவரது வேட்பு மனுவும் ஏற்கப்பட்டும் இருக்கு. இந்த நிலையில் திண்டுக்கல்ல முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று செய்தியாளர்களையும் சந்தித்திருக்காரு. அப்போது ஈரோடு இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கல, வாக்களிப்போம், ஆனால் யாருக்கு அப்படிங்கிறதுல ரகசியம் காக்கப்படுது. அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ஜெயலலிதாவால் பெரும் இயக்கமாக உருவாக்கப்பட்டிருக்கு. பிரிந்த அனைவரும் ஒன்றுபட்டால் மட்டுமே வரும் தேர்தலில் வெல்ல முடியும் அப்படிங்கிறத அனைவரும் உணர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் புறக்கணிக்கல அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழலில் ஏபிஎஸ் ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் கட்சியின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கட்சியின் கண்ணியத்திற்குமாக ஏற்படும் வகையில் கட்டுப்பாட்டை மீறி தலைமை எடுத்த முடிவிற்கு மாறாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு கட்சிக்கு களங்கமும் அவ்வப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் செந்தில் முருகன் இன்று முதல் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறாரு அப்படின்னும் கட்சி தொண்டர்கள் யாரும் இவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வேட்பாளர் செந்தில் முருகனை வைத்து அரசியல் செய்ய ஓபிஎஸ் முயன்றார் அப்படின்னும் இந்த அறிவிப்பின் மூலம் அதை எடப்பாடி முறியடித்து விட்டார் அப்படின்னும் அந்த கட்சியினர் வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு தலைகுனி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவில் கண்டனத்தையும் சொல்லியிருக்காரு. சென்னை மாநகராட்சி காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணியாற்றி வந்த பெண் காவலர் சம்பவத்தன்று இரவில் பணி முடித்து வீட்டிற்கு சென்றபோது வீட்டின் வாசலில் அவரின் 5 சவரன் தங்க நகை மர்ம நபரால் கொள்ளையடித்து செல்லப்பட்டிருக்குங்க. இந்த விஷயம் குறித்து காவல்துறையினரும் விசாரணை நடத்தி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் இந்த விஷயம் தொடர்பாக அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் பதிவில் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத தாண்டி தற்போது பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலமும் தொடருது. நேற்று ஒரே நாளில் சென்னை தாம்பரம் ஆணையராக காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 8 பேர் நகைபறிப்பு சம்பவங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் வரும் செய்திகள் அதிர்ச்சியளிக்கிறது அப்படின்னும் சொல்லி
சொல்லியிருந்தார். ஒரு பெண் உதவி ஆய்வாளர் 2 மளிகை கடை மற்றும் உணவகத்தில் இருந்த மகளிர்கள், குழந்தைக்கு உணவு ஊட்டும் தாய், இருசக்கர வாகனத்தில் பயணித்தோர் அப்படின்னு அனைவரும் தங்களது நகைகளை பறிகொடுத்திருப்பது இந்த ஆட்சியர்களின் கையாலாகாத தனத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு.